நான் வந்து தனி ஒருவனுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஒரு டெம்ப்ளேட்டாக என்ன நினச்சிருந்தேன்னா, ஒரு சில படங்கள் வந்து நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். முதல்ல ஆச்சரியப்பட்டது அக்னி நட்சத்திரம். என்னடா வில்லனே கிடையாது, இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒன்று இருக்கு இல்லையா, அது பார்க்கணும். அப்புறம் சத்திரியன் பார்க்கும்போது என்னென்னா, திலகன் வந்து சொல்கிறாரு, என்னால் நான் அவனை போய் அடிக்க மாட்டேன், அவனை முதல்ல போலீஸாக வர சொல்லுங்கிறாரு. எவ்வளோ சென்சிபிளான வில்லனை தெரியும் எனக்கு. என்னடா இப்படி வில்லனை கிரியேட் பண்ணிருக்கீங்க, ஓ அப்படி வாவுன்னு ஒன்று வருது அப்படியே. அதாவது அவனை போலீஸாக வர சொல்ல, அவனை பழைய பன்னீர்செல்வம் வர சொல்லுகிறாரு அவர். அது அந்த டைலாக் ட்ரெண்டே எவ்வளோ ஃபேமஸ் இல்லையா, அவன் இல்லைனா நான் பழி வாங்க முடியாதுடா அப்படிங்கிறாரு. ஐ நீட் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் டேக்கிங் ரிவெஞ்சுங்கிறாரு இல்லையா. அங்கே வந்துட்டு அவன் இன்னொரு வார்த்தை சொல்லுவார், டே நீ என் பக்கம் இருக்க வேண்டிய வேண்டாங்கிறாரு. அப்போ தராசில் எப்படி வந்து இந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் தான் ஒன்று இருக்கு இல்லையா, ஆன்டகனிஸ்ட் அண்ட் ப்ரொட்டகனிஸ்ட் சொல்கிறேன் நான், அது எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்கன்னு விஷயம். இது எல்லாத்தோட மகுடமாக என்ன, உதிரிப்பூக்களில் வந்து அவர் லாஸ்ட்டில் அவர் தண்ணிக்குள்ளே போகும்போது என்னுடைய வருத்தமே என்ன மாதிரி உங்களை ஆக்கிட்டு போகிறேன்னு தான் சொல்கிற அந்த இல்லையா, அந்த அந்த அவருடைய ரியலைசேஷன் இருக்கு இல்லையா, அதுவாகட்டும். இப்போ சின்ன கவுண்டர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட்டாக அந்த சலீம் கவுஸ் வில்லன் என்ன பண்ணுவார், உங்களுக்கு காலில் விழுவார், மக்கள் காலில் அவர் தள்ளி வச்சுருவாங்க. வில்லனை தள்ளி வச்சா என்னங்கிற கதை கிடையாது, என்னை ஊரில் சேர்த்துக்கோங்கன்னு காலில் விழுவார்.